ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன். இன்றைக்கி இறைவனிடம் ஏது பாரபட்சம் என்பது பற்றி கூறப்போகிறேன். பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டது. அன்று ருக்மணிக்கு பிறந்த நாள், சத்யபாமாவிற்கு திருமண நாள். கிருஷ்ணர் எங்கு செல்வார்? அவர் முதலில் ருக்மணியின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு விருந்து சாப்பிட்டார். பின்னர் சத்யபாமாவின் இல்லத்திற்கு சென்றார். தன் வீட்டிற்கு முதலில் வரவில்லை என்று சத்யபாமாவிற்கு கோபம். இதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் தோட்டத்திற்கு சென்று, இந்த செடிகொடிகள் எல்லாம் உன்னுடைய அன்பால் நன்றாக வளர்ந்துள்ளது. உன்னுடைய மனநிலையைப் போல இந்த பழங்கள் எல்லாம் இனிமையாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். மனம் குளிர்ந்து போன சத்யபாமா, கிருஷ்ணருக்கு நம் மீது பாசம் இருக்கத்தான் செய்கிறது என்று பெருமைப்பட்டு கொண்டாள். பகவான் நம்முடைய எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். நாம் தான் அவர் பாரபட்சம் பார்ப்பதாக நினைக்கிறோம். ஒருவரை ஏழையாகவும் ஒருவரை பணக்காரராகவும் படைத்து விட்டார். இறைவனுக்கு நம் மீது பாரபட்சம் உள்ளது என்று நினைக்கிறோம். நடப்பு வாழ்க்கையானது முன்வினை பயனை பொறுத்தது. அவரவர் செய்த முன்வினை பயனுக்கு ஏற்றவாறே நாம் ஏழையாகவோ பணக்காரராகவோ பிறக்கிறோம். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார். இதை உணர்ந்து கொள்ளும், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உணர்ந்து கொண்டால் நம்மால் கருணாமூர்த்தியான இறைவனுடைய அன்பை அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.